இந்தியாவில் புதிய மனிதரற்ற ட்ரோன்கள் உருவாகின்றது. இந்தியாவில் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்நுட்ப சூழலுக்கான மகிழ்ச்சியான செய்தியாக இது இருக்கின்றது. இதை குறித்து தான் முழு காணொளியை காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் இந்த வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்திய நிறுவனங்கள் உலக அளவில் கவனம் பெற துவங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஹைதராபாத்தை தலைமையாக கொண்டு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நிறுவனம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து சுமார் 100 கோடி மதிப்புள்ள மனிதரற்ற விமான அமைப்பு அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் வழங்கும் ஆர்டரை பெற்றிருக்கின்றது. இந்த ஆர்டர் இந்தியாவில் பாதுகாப்பு நவீனமயமாக்கல் முயற்சிகளின் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. மனிதரற்ற விமான அமைப்புகள் என்றால் என்ன என்பது குறித்து பார்ப்போம். மனிதரற்ற விமான அமைப்புகள் அல்லது அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் UAS என்பது பைலட் இல்லாமல் இயக்கப்படும் விமானங்களை குறிக்கும். இவை பொதுவாக கண்காணிப்பு சர்வேலன்ஸ், பாதுகாப்பு நடவடிக்கைகள், எல்லை கண்காணிப்பு, இராணுவ செயல்பாடுகளுக்கான ஆதரவை கொடுக்கின்றன. மேலும் இந்த விமானங்கள் பாதுகாப்பு நோக்கத்துடனேயே செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பம் இன்று உலகின் பல நாடுகளில் பாதுகாப்பு துறையில் முக்கிய அங்கமாக மாறியிருக்கின்றது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நிறுவனம் பற்றி உண்மையான தகவல்கள் பார்க்கலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிடெட் தலைமையகம் ஹைதராபாத். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் மின்னணு எலக்ட்ரானிக்ஸ் துறைகளுக்கான தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கி வருகிறது. இந்த நிறுவனம் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுடன் பல ஆண்டுகளாக இணைந்து உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியில் பங்களித்து வருகிறது. 100 கோடி ஆர்டர் ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது, கவனம் பெறுகிறது என்றால், இந்த ஆர்டர் சுமார் 100 கோடி மதிப்புடையது என்பதனாலேயே அதன் முக்கியத்துவத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடிகின்றது. இந்த ஆர்டர் மூலம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளிநாட்டு நிறுவனங்களை விட உள்நாட்டு நிறுவனங்களை நம்புகிறது என்பதற்கான சான்றாக விளங்குகிறது. இரண்டாவது, பாதுகாப்பு உபகரணங்களில் இந்தியாவிலேயே தயாரிக்கும் திறன் அதிகரித்து வருகிறது என்பதை நமக்கு காட்டுகின்றது. மூன்றாவதாக, மேக் இன் இந்தியா திட்டத்தின் நடைமுறை வெற்றியை இது வெளிப்படுத்துகிறது. இந்த ஆர்டர் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியாக மாறியிருக்கின்றது. மேக் இன் இந்தியா ஆத்மநிர்பார் பாரத் என்ற இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆர்டர் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்மநிர்பார் பாரத் தன்னிறைவு இந்தியா என்ற அரசின் கொள்கைகளின் நேரடியாக இணைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு துறையில் இறக்குமதி குறைப்பதும் இந்திய நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதும் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதும் இதனுடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது என்பதே இந்த கொள்கையின் நோக்கம். இந்த ஆர்டர் இந்திய பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு நோக்கில் இந்தியா முன்னேறி வருவதை வெளியே காட்டுகிறது என்று கூட கூறலாம். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த மாதிரியான பெரிய பாதுகாப்பு ஆர்டர்கள் திறமைமிக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வளர்ச்சியை வழங்குகிறது. இந்தியாவில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி சூழலை ஏற்படுத்துகின்றது என பல நன்மைகளை இது உருவாக்குகிறது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை மட்டுமல்லாது இளைஞர்களும் முற்றிலுமாக வளர்கின்றார்கள். தொழில்நுட்ப மையமாக இந்தியா மாறும் வாய்ப்பும் அதிகரித்து வருகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் எதிர்காலம். இந்த ஆர்டர் ஒரு தனி நிறுவனத்தின் வெற்றி மட்டும் காட்டவில்லை. இது இந்திய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சி, இந்திய தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கை, எதிர்காலத்தில் மேலும் பல இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு இவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா பாதுகாப்பு உற்பத்தியில் உலக நாடுகளுடன் போட்டியிடும் நிலையை நோக்கி நகர்கிறது இந்த ஆர்டர் மூலம் என்று கூட கூறலாம். இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். மொத்தத்தில் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நிறுவனத்தின் கிடைத்த 100 கோடி மதிப்புள்ள மனிதரற்ற விமான அமைப்புகளுக்கான ஆர்டர் இந்திய பாதுகாப்பு துறைக்கு, இந்திய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு, மேக் இன் இந்தியா முயற்சிக்கு ஒரு முக்கியமான நம்பிக்கையூட்டும் முன்னேற்றமாகும். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பயணம் இன்னும் பல உயரங்களை எட்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்த செய்தி விடைபெறுகின்றோம். மீண்டும் இது போன்ற மிக முக்கிய காணொலியிடம் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நம்ம செய்தியை ஷேர் செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.